وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மான் அல்லாஹ்வினுடைய வார்த்தைகள். வழிகாட்டுதல்களில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல்கள். காரியங்களில் மிக மோசமானது மார்க்கத்தின் பெயரால் உண்டான கொள்கைகள், கோட்பாடுகள், சித்தாந்தங்கள், தத்துவங்கள். இவைகள் அனைத்தும் வழிகேடுகள். இவற்றை யாரெல்லாம் செய்கின்றார்களோ அவர்களை நரகிலே கொண்டு போய் சேர்க்கும். இன்று நாம் பெருமை எனும் தலைப்பிலே ஒரு சில விடயங்களை பேசலாம் என இருக்கிறேன். பெருமை என்பது அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரித்தான ஒன்றாக இருக்கிறது. உலகத்திலே இருக்கின்ற மனிதர்களுக்கு ஒருபோதும் எக்காரணம் கொண்டும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் சிறிய ஒரு விஷயத்தை வைத்தோ அல்லது பெரிய காரியங்களை வைத்தோ பெருமை அடிப்பதற்கு அல்லாஹ் அனுமதிக்கவே இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான் 45வது அத்தியாயம் 37வது வசனத்திலே, வலஹுல் கிப்ரியாஉ ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்லி. உலகத்தில் வானத்துக்கு மேல, பூமியில, வானத்தில் எல்லா பெருமைகளுக்கும் சொந்தக்காரனாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆகி அவன் மாத்திரம்தான் இருக்கிறான் என்று சொல்லுகிறான். முஸ்லிமிலே 4752வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவதாக நபிகளார் சொன்னார்கள், அல் கிப்ரியா ரிதாஇ. பெருமை என்பது என்னுடைய கீழாடை. ஃபமன் நாஸஅனி ஃபி ரிதாஇ. யார் என்னுடைய கீழாடையை கலட்டி எடுப்பதற்கு, இழுப்பதற்கு முயற்சி செய்கின்றார்களோ, கஸம்துஹு, அவருக்கு நான் கடுமையான வேதனை செய்வேன். யாராவது அல்லாஹ்வுக்கு சொந்தமான அந்த பெருமையை தான் எடுத்துக்கொள்வதற்கு முயற்சி செய்கிறார்களோ, அந்த பெருமைக்கு சொந்தக்காரனாக இருக்கின்ற அல்லாஹ் நாளை மறுமையிலே நரகத்திலே போட்டு மிக கடுமையான வேதனை செய்வதாக இந்த செய்தியிலே சொல்லி காட்டக்கூடியதாக இருக்கின்றது. وَأَمَّا الَّذِينَ اسْتَنْكَفُوا وَاسْتَكْبَرُوا فَيُعَذِّبُهُمْ عَذَابًا أَلِيمًا. யார் பெருமை அடித்தவர்களாக வாழுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கடுமையான நோவினை தரக்கூடிய வேதனையை கொடுப்போம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். முத்தஃபகுன் அலைஹி, புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இன்னொரு செய்தி, அலா உஹ்பிருக்கும் பி அஹ்லின் நார். உங்களுக்கு நான் நரகவாதிகளை பற்றி சொல்லித் தரட்டுமா என்று கேட்டுவிட்டு அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள், குல்லு உதுவின் ஜவ்வாலின் முதக்கப்பிர். யாரெல்லாம் பெருமை அடித்தவர்களாக, கர்வம் கொண்டவர்களாக உலகத்திலே வாழுகின்றார்களோ அவர்கள் நாளை மறுமையிலே நரகவாதிகளாக இருப்பார்கள் என்கின்ற செய்தியை சொல்லி காட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த பெருமை என்றா என்ன? எப்படி இந்த மனிதன் பெருமை கொள்கிறான்? அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால. அல்லாஹ் அழகானவன், ஆனால் மனிதன் அழகாக வாழுவதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். ஆனால் பெருமை என்பது பத்தருல் ஹக்கி, சத்தியத்தை, உண்மையை மறைப்பது. இன்றைக்கு நிறையவே நடக்குது. பல பள்ளிவாசல்களில் கூட நடக்குது, பல பொதுமக்களிடத்தில் கூட நடக்குது. நல்லா தெரியும் இதுதான் சத்தியம் என்று, இதுதான் நேர்வழி என்று தெரியும், இதுதான் அல் குர்ஆன் என்று தெரியும், இதுதான் அல்லாஹ்வுடைய கட்டளை என்று தெரியும். ஆனாலும் அவர்கள் அதை மறைத்து ஊர்வலமை என்கின்ற பெயரிலும் அல்லது சமுதாய நல்லிணக்கம் என்ற பெயரிலையும் அல்லது நாங்கள் வளமையாக செய்து வந்தோம் என்கின்ற பெயரிலையும் வேறு யாரோ உள்ள அறிஞர்கள் இல்லாதவர்களுடைய பெயரிலே போட்டும் இன்று அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்களே. சத்தியத்தை ஒரு பக்கம் தெரிந்து கொண்டு சத்தியம் இதுதான் என்றிருக்க அசத்தியத்தை நிலைநாட்டி கொண்டிருக்கிறார்களே. இதை விட பெருமையான ஒன்று கிடையாது. இது பெருமைக்காரர்களுடைய அடையாளம். அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள், இந்த மாதிரி சத்தியத்தை மறைப்பதும் வகம் தின்னாஸ். கம் தின்னாஸ் என்றது இன்றைக்கு நிறையவே இருக்குது. இப்படி மக்களை ஏளனமாக கருதுறது. ஒரு சாதாரண தொழிலாளிய பணக்காரன் ஏளனமாக கருதுகிறான். நல்ல அழகாக ஓதக்கூடிய ஒரு ஆலிம் சாதாரணமாக ஓதக்கூடிய ஒரு ஆலிமை ஏளனமாக கருதுகிறான். பொதுமக்கள்கிட்ட கூட இருக்கும்,
அல்லாஹ் ஒருத்தர் தொழுவிச்சா அவரை நல்லா பாராட்டி அவரை கௌரவம் வச்சுக்கணும். கொஞ்சம் ஒரு குரல் குறைவாக அல்லாஹ் கொடுத்த வளத்தை வச்சு அவர் தொழுவிச்சா அவரை கொஞ்சம் தரக்குறைச்சலாக பார்க்குற. நல்ல அழகா ஒரு ஆள் பயான் பண்ணினால் பேசினால் அவரை தலைக்கு மேலே வச்சு அவரை நல்ல கௌரவமாக பார்க்குற. ஒருத்தர் கொஞ்சம் கொன்னி நல்ல முறையில் செய்யாமல் ஒரு கஷ்டப்பட்டு பயானை செஞ்சால் அவரை குறைச்சி பார்க்குற. இன்றைக்கு சமுதாயத்தில் ஏராளமாக நடக்குது. மனுஷனை தரக்குறைச்சலாக ஒரு மனிதன் கருதக்கூடிய காட்சி. சில பேர் வசதி படைத்தவர்கள் அல்லது அழகானவர்கள் கொஞ்சம் அழகு குறைஞ்சவர்களை கொஞ்சம் ஏளனமாக பார்க்கறது. ஒரு வசதியுள்ளவர் யாரிடத்திலேயும் கையேந்தாம தன்னுடைய வாழ்க்கையை கௌரவமாக கடத்தக்கூடிய ஒருவர் வசதியே இல்லாம சாப்பிட வசதி இல்லாம எங்காவது வந்து போலின்ல நின்று ஏதாவது வாங்கக்கூடிய நேரத்தில் ஏளனமாக பார்க்கிறது. இப்படி சமுதாயத்தில் ஒரு மனிதனை யாராவது ஏளனமாக பார்த்தால் அந்த ஏளனமாக பார்க்கக்கூடியவனுக்கு பெருமை இருக்கிறது. அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள், இந்த செய்தி எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடியது. யாராவது ஒரு மனிதன் ஏதாவது ஒன்றை கொண்டு பெருமை அடித்தால் அந்த பெருமை அடிக்கக்கூடியதை வைத்தே அல்லாஹ் சோதிப்பான். பணத்தை கொண்டு பெருமை அடிக்கிறா, பணத்தை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான். அவன் அந்தஸ்தை கொண்டு சோதிக்கிறானா, அந்த அந்தஸ்தை வைத்து சோதிக்கிறான். பதவி பட்டங்களை வைத்து அவன் பெருமை அடிக்கிறானா, அதை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான். எதை கொண்டு நீங்க பெருமை அடிக்கின்றீர்களோ அதை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான். பிறப்பின் மூலமாக, கோத்திரத்தின் மூலமாக ஒருபோதும் யாருமே பெருமை அடிக்கக்கூடாது. அல்லாஹ்வினுடைய தூதர் இந்த செய்தியையும் சொல்லி காட்டினார்கள். பிறப்பின் மூலமாக எந்த சிறப்புகளும் கிடையாது. கருப்பு வெள்ளை என்கின்ற சிறப்பு கிடையாது. அரபி அஜமி என்கின்ற சிறப்புகள் யாருக்கும் கிடையாது. எல்லாம் சமன் தான். இதில் நாங்கள் ஏளனமாக பார்க்கக்கூடாது. இன்றைக்கு சமுதாயத்தில் ஏராளமாக காண்றோம். எப்படி நாங்கள் பார்க்குறோம்? வந்தாம் வருத்தான். நாங்கள் ஊர்க்காராக்கள், அவங்க நேத்து மந்தாத்து வந்தவங்க சொல்கிறோமா இல்லையா? ஊர்வாசிகள் இன்றைக்கு பேசுகிறாங்க இந்த முறையில் உள்ளது. இல்லாட்டி அவங்க லெப்ப பரம்பரை, இவங்க சாதாரண பரம்பரை. அவங்க மௌலவி பரம்பரை, இவங்க சாதாரண பரம்பரை. இவங்க பரம்பரையாக இந்த ஊரில் வாழ்ந்து கொடி கட்டி பறந்தவர்கள், இவர்கள் சாதாரண பரம்பரையினர். இன்றைக்கு பேசுகிறோமா இல்லையா? ஏராளமானவர்கள் இன்றைக்கு பேசுகிற. இல்லாட்டி அந்த ஊர்க்காரன், இந்த ஊர்க்காரன், அவன் மட்டக்களப்பான், அவன் காலியான், அவன் புத்தளத்தான். இன்னைக்கு பேசுகிறோமா இல்லையா? இது பெருமைக்குரிய வசனங்கள். இந்த வசனங்களை நாங்கள் சாதாரணமாக கருதினாலும் நாளை மறுமையிலே அல்லாஹ் அந்த மக்களை நரகத்திலே போய் தண்டிப்பதற்கு இந்த ஒரே ஒரு வசனம் போதுமானதாக அமைந்துவிடும். எனவே நாங்கள் பேசக்கூடிய நேரத்தில் கவனமாக பேச வேண்டும். எங்களுடைய ஏளனமாக யாரையும் நாங்கள் கருதக்கூடாது என்பதை பார்க்க வேண்டும். நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஸலாஸத்துன் லா யுகல்லிமுஹுமுல்லாஹு யௌமல் கியாமா வலா யுன்துரு இலைஹிம் வலா யுஸக்கீஹிம் வலஹும் அஸாபுன் அலீம். 4 விஷயங்கள். நாளை மறுமையிலே அல்லாஹ் 3 பேருடைய விஷயத்திலே அல்லாஹ் பார்க்க மாட்டான். அவர்களோடு பேச மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்த மாட்டான். அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது. இந்த 4 வகையான தண்டனைகள் கொடுக்கப்படும். உலகத்தில் நெருக்கமான ஒருத்தர் நீங்கள் வந்து பேசுறீங்க, அவர் உங்களோட பேசலேண்டா எவ்வளோ கவலையாக இருக்கும். உங்களோட வாப்பா இரக்கமானவர், அன்புக்குரியவர், நீங்க போய் பேசுறீங்க, அவர் பேசாமல் இருக்கிறார். அல்லது உங்களோட புள்ள உங்களோட மிக நீங்க இறக்கம், உங்களோட புள்ளையோட உங்களோட கதைக்காமல் விலகி போகிறார். எவ்வளோ கவலை வரும். நாளை மறுமையில கதாநாயகன் அல்லாஹ் மாத்திரம்தான். அப்படியான அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேச மாட்டான், பார்க்க மாட்டான், தூய்மைப்படுத்த மாட்டான், அவர்களுக்கு வேதனை கொடுக்குதுண்டா எவ்வளோ ஒரு பெரிய காரியம். இந்த 3 பேர்ல ஒருவர் யாரென்றால் ஆயிலுன் முத்தக்கப்பிருன், ஏழையாக இருந்து கொண்டு பெருமை அடிக்கிறது. இன்றைக்கு ஏராளமாகவே நடக்குது. வசதி இல்லை, அவருக்கு செய்ய இயலாது, அவர் ஏழை. ஆனால் ஏழையாக இருந்ததுக்கு அவர் பணக்காரர்களை விட, வசதி படைத்தவர்களை விட அவருக்குத்தான் எல்லாம் தெரியும், அவருக்குத்தான் எல்லாம் இருப்பது போன்று இன்றைக்கு பெருமை அடித்து கொண்டிருக்கிறாங்க. நடக்குதா இல்லையா? சமுதாயத்தில் ஏராளமானவர்கள் இருக்காங்க. சில பேர் வாகனங்களை கொண்டு பேசக்கூடிய இடத்துல, போகக்கூடிய இடத்துல
எனக்கிட்ட இல்லாத வாகனமா, நான் கொண்டு போகாத வாகனமா, நான் ஓடாத வாகனமா, எனக்கு தெரியாத வாகனத்தை பற்றியா? அவர்கிட்ட வாகனம் உண்டே இல்லை. யார்கிட்டையோ வாகனங்களை கொண்டு அங்களைங்களை தூக்கி ஆடி எப்படியோ சமாளிச்சுட்டு போகிறாரு. ஆனால் ஊருக்கு ஷோ காட்டுற அமைப்பில் இருக்கிற சில பேர்கிட்ட வாகனமே இல்லை, வட்டியில் உருண்டு கொண்டு அவரை விட்டா ஆள் இல்லைன்றது போல காட்டக்கூடிய காட்சிகள் ஏராளமானவர்கள் இருக்காங்க. வசதி இல்லை, ஆனால் வசதி படைத்தவர்கள் போன்று பெருமை அடித்து கொண்டிருப்பவர்கள். இவர்களை அல்லாஹ் நாளை மறுமையில் பார்க்க மாட்டானண்டா, பேச மாட்டானண்டா, தூய்மைப்படுத்த மாட்டானென்றால் கடுமையான வேதனை கொடுக்கப்படும் என்றால் எங்கட எந்தஸ்துக்கேற்ப நாங்கள் பணிவோடு நடந்து கொள்ளக்கூடியவர்களாக மாறிவிட வேண்டும். சுவர்க்கமும் நரகமும் இந்த ரெண்டும் வாக்குவாதப்பட்டுச்சான். நபிகளார் சொல்லுகின்றார்கள், ரெண்டும் வாக்குவாதப்பட்டு விட்டது. நரகம் பெருமையாக பேசியது, எனக்கிட்ட யார் தெரியுமா வாராங்க? என்னிடத்திலே வரக்கூடியவர்கள் உலகத்திலே பெருமை அடித்தவர்கள், கர்வத்தோடு நடந்து கொண்டவர்கள். அதே போன்றவர்கள் கர்வமாகவும் பெருமையாகவும் உலகத்தில் வாழ்ந்தவர்கள் என்னிடத்திலே வருவார்கள் என்று நரகம் பெருமையடித்து வாக்குவாதப்பட்டணத்திலே சொல்லுவார்கள் என்கின்ற செய்தி புகாரியிலே 4850வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இதுக்கு முன்னால் உள்ள காலத்தில், அல் குர்ஆன் அருளப்படுவதற்கெல்லாம் முன்னால் உள்ள காலத்தில் அல்லது அல் குர்ஆன் அருளப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த காலத்தில் சில பேர் பெருமை அடித்தார்கள். அவர்களை பற்றியும் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொல்லி காட்டுகின்றார்கள். நபிகளாருடைய காலத்தில் ஒரு மனிதர் இடது கையால் சாப்பிட்றாங்க. நபிகளார் சொன்னாங்க வலது கையால் சாப்பிடுங்க என்று. ஆனால் அவரோ வலது கையால் சாப்பிடாமல் மறுத்து இடது கையாலே தொடர்ந்து சாப்பிட்டார். அவர் சாப்பிடுவதற்கு காரணம் பெருமையை தவிர வேறு எதுவுமே கிடையாது. பெருமை பிடித்தவராக இடது கையால் சாப்பிட்டாங்க. அல்லாஹ் அவருடைய கையை உயர்த்த முடியாமல் சாப்பிட முடியாமல் ஆக்கி வைத்தான் என்கின்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். என்றால் பெருமைக்காரர்களுக்கு உலகத்திலேயும் அல்லாஹ் தண்டனை கொடுத்திருக்கிறான். இதுக்கு இன்னொரு உதாரணத்தை பார்க்கலாம். அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்கிறான், நிறைய நபிமார்களோடு சம்பந்தப்பட்ட வரலாறுகளை. அதில் தான் ஃபிரௌனுடைய வரலாறு. ஒரு நாட்டினுடைய ஆட்சியாளர், மிக பெரும் பதவியில் இருப்பவர், எல்லா அந்தஸ்துக்களும் உள்ளவர். அவர்கிட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்புகிறாரு. அவர் என்ன தெரியுமா சொன்ன வார்த்தை? சாதாரணமாக இருக்கல்ல, அம் அன கைரும் மின் ஹாதல்லதி ஹுவ மஹீன். எப்படியான வார்த்தை இது? நான் சிறந்தவனா? ஃபிரௌன் மக்களை பார்த்து கேட்குறாரு, நான் சிறந்தவரா அல்லது இழிவுபடுத்தப்பட்ட இந்த சாதாரணமானவர் சிறந்தவரா? அப்படி கேட்கிறாரு. இழிவுபடுத்தப்பட்ட இந்த சாதாரணமான மனிதர் சிறந்தவரா அல்லது நான் சிறந்தவரா என்று மக்களை பார்த்து கேட்கின்றான். வலா யகாது யுபீன். தெளிவாக பேச தெரியா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொன்னல் ஒன்றுச்சு. இவருக்கு பேசவும் தெரியா. ஒரு இழிவான மனுஷன், இவர் சிறந்தவரா நான் சிறந்தவரா என்று பெருமையாக பேசினான். அல்லாஹ் கடைசியில் என்ன முடிவாக்கினான்? உன்னை இந்த உலகிற்கு கடைசி நாள் வரைக்கும் அத்தாட்சியாக ஆக்கி வைப்பேன் என்று ஃபிர்அவுனை அத்தாட்சியாக ஆக்குகின்ற அளவுக்கு அல்லாஹ் கடுமையான தண்டனையை கொடுத்தானா? இன்று வரைக்கும் முழு உலகத்திலேயும் இஸ்லாமிய வரலாற்றை பற்றி பேசக்கூடியவர்கள் எல்லா எதிரிகளை பற்றியும் பேச மாட்டாங்க. ஆனால் முழு உலகத்தில் உள்ள காஃபிர்கள் கூட, மற்றவர்கள் கூட, எல்லா மதத்திலே உள்ளவர்களும் ஃபிரௌனுடைய மோசடியை பற்றி பேசுவாங்க. அந்த அளவுக்கு அத்தாட்சியா அல்லாஹ் உலகத்தில் இந்த ஃபிரௌனை வச்சானண்டா என்ன காரணம்? அவன் அந்த அளவு பெருமை அடித்தான்.